6 பேர் போறாங்கன்றீங்க. அந்த 6 பேர்ல ஒருத்தரான செங்கோட்டையன் வந்து இவ்வளவு தூரம் வந்து ஓரங்கட்டப்படுறார். அது மீதி 5 பேரும் அமைதியா இருக்காங்களே. வேலுமணி உட்பட, தங்கமணி உட்பட, சீசன் உட்பட எல்லாரும் அமைதியா இருக்காங்களே. இல்ல தோற்றம் அமைதியாக தான் தெரியுது. பேசிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தை இருக்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. காலம் கனியணும். இன்றைய சூழலில் நாம் வந்து கட்சியை பலப்படுத்துவதற்கான அந்த முன்முயற்சியை நாம் எடுக்காவிட்டால் 2026 நம்ம மிகப்பெரிய பின்னடைவை சரிவை சந்தித்து விடுவோம் என்கிற அந்த கவலையும் பயமும் அவர்களுக்கு இருக்கிறது. சமாதானப்படுத்தி மீண்டும் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலேயே நாம் பயணிப்போம் அப்படிங்கிற எண்ணமும் உணர்வும் திரு செங்கோட்டையன் உட்பட பல முன்னணியருக்கு இல்லை. விரைவில் இன்னும் 1-2 வாரங்களுக்குள்ளே நிச்சயமாக இதனுடைய நீட்சி என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எடப்பாடி அகற்றப்படவும் வாய்ப்பு இருக்குன்றீங்களா? எது வேண்டாலும் நடக்கலாம். அரசியலில் வந்து ஒரு நிரந்தரமான தலைமையில் வந்து பெரிய அளவில் யாரை எந்த ஒரு உயர் நிலைக்கு போனாலும் கூட கட்சி ஒரு முடிவெடுத்து கட்சி நலன் முக்கியம் என்று வருகிற பொழுது இவரை தாண்டி பிடிவாதமான இவரை வைத்து கொண்டு நாம் அரசியல் நடத்த முடியாது என்று வருகிற பொழுது நிச்சயமாக அதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. காலம் பதில் சொல்லும்.